இவன் என்ன அவனை விட மேல போயிட்டான்? மது, நீ அவன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னா நான் இங்க இருந்து குதிச்சிருவேன். இவன் நம்ம காலேஜ்ல சார், யாருன்னு தெரியல. ஏறி நிக்கிறது நம்ம காலேஜ் மேல தானே சார். யாருப்பா தம்பி நீ? இப்ப நான் யாருங்கிறது முக்கியம் கிடையாது, எனக்கு என்ன வேணுங்கிறதா முக்கியம். மது இவனுக்கு ஐ லவ் யூ சொல்லக்கூடாது. ஐ லவ் யூ சொல்ல சொல்லி மிரட்டவன பாத்திருக்கேன். ஆனா இவன் சொல்ல கூடாதுங்கறான். இவன் ஏதோ டிபிக்கலா இருக்கான். இப்போ என்னமா பண்றது? ஒரு தடவை ஒதுக்கிட்டா இன்னொருத்தன் போய் சேர்ந்துருவான். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதமா. நீங்க அவ்வளவு டென்ஷன் பண்ணாம இருங்க. டேய், உங்க ரெண்டு பேர்ல யார் மேல போறது யார் கீழ வரது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்ன பிரதர், டெண்டரை நான் போட்டா கான்ட்ராக்ட நீ எடுத்த மாதிரி நான் அவளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கல, நீ எதுக்குப்பா நடுவுல? என்னடா ட்ரை பண்றது? ஸ்விட்ச் ஆஃப் பண்ண போனுக்கு ட்ரை பண்ணாலும் ஒண்ணுதான், பண்ணலனாலும் ஒண்ணுதான். நீ ஓவர் ஆக்டிங்க நிறுத்திட்டு கீழ இறங்கு. உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். என்ன உண்மை? நீ கீழ இறங்கு, அப்புறம் சொல்றேன். சரி வா. முடிஞ்சு போச்சு. அவனை என்னமோ சொல்லி கவுத்திட்டான். என்ன உண்மை சொல்ல போற? காதலுக்காக யார வேணாலும் மிரட்டலாமே தவிர காதலிக்கிற பொண்ணை மிரட்டக்கூடாது. அந்த பொண்ணு ஏன் நீ விலகி போயிடு. என்னது? இதுதான் நீ சொல்ல வந்த உண்மையா? பிரதர், அவங்க அண்ணன் பாபுவை பத்தி உனக்கு தெரியாது. பெரிய மட்ட பார்ட்டி, உன்னால தாங்க முடியாது, புரிஞ்சுக்க. அப்ப நீ எப்படி தாங்குவ? அவனாலதான் என்ன தாங்க முடியாது. ஏன்? நீ முதல்ல போய் நல்லா படி, அதுக்கப்புறம் எல்லாம் உனக்கே புரியும். மாப்ள இல்லையா? எங்கயா போற? அந்த பொண்ணு பாக்க போறோம் மாமா. பொண்ணு பாக்க போறோம். பொண்ணு பாக்க வேற வேலை இல்ல உனக்கு? நானே எங்க இதே வெள்ள முதல்ல இருக்கு பிடிச்சிட்டு இருக்கேன். வாங்க மாமா, அந்த பொண்ணு ஒரு தடவை பார்த்து பேசிட்டு போய். எப்படியோ எங்களை காப்பாத்திட்டீங்க தம்பி. ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும். Thank you so much. என்னங்க இது? இவ்ளோ ரிஸ்க் எடுத்துக்கேன், தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற என்ன எதிர்பார்க்கற? பாபு சார் தங்கச்சி இத சொல்றது பெரிய விஷயம். இருங்க மாமா. என்னங்க, நீங்க எதுவும் தப்பா நினைக்கலனா I think I love you. என்னங்க நீங்க பதில் சொல்லாம போறீங்க? எங்க அண்ணன் பதில் சொல்வான். சுவாமியே சரணமையப்பா. நீ எப்படா டென்ஷன் ஆகாம இருக்க? ஏன் டென்ஷன் ஆகணும்? செத்து போய்டுவோம்டா, செத்து போய்டுவோம். வாங்க போய் சாவலாம். பாபு, டேய் பாபு, பாத்தியா காலையில காதல பாம்பு விட்டுட்டு போனவன் என்ன பண்ணானே? காலேஜோட மாடிக்கு போய் நம்ம மது அவனை லவ் பண்ணலனா கீழே வந்து செத்துறன்னு பயமுறுத்தி இருக்காயா? அப்படி சொல்லல பெரியப்பா. நீ ஒன்னும் பேசாதம்மா, விஷயம் அதுதானே. இது வரைக்கும் உன்னை கேட்காம உன் பேரை யூஸ் பண்ணா, இப்ப குடும்பத்தையே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை இப்படியே விட்டோம்னா இப்ப லவ் பண்ணுன்னு சொன்னவன் நாளைக்கு குடும்ப நடத்தல வாழ்ந்துவான். என்னடா வாயில வாழப்பட மாட்ட மாதிரி கம்பன் இருக்க? அனுப்ப போறியா என்ன குடும்பம் நடத்த? சரி. இவன் எப்ப வந்தா? அவனே கேளு. சரி, நடந்ததெல்லாம் கிட்ட சொல்லு. அவங்க கிட்ட கூட சொல்லட்டுமா சார்? தேவையில்லை. ஒருத்தர் லவ் பண்ணலன்னா கீழே விழுந்து செத்து போயிடுவேன் என் தங்கச்சியை மிரட்டி இருக்கான். அப்ப உயிரை பணைய வச்சு சரி காப்பாத்திருக்கான். யார சொல்ற? அவனையா? கிடையாது, தங்கச்சிய. கான்செப்ட் பில்டிங் ஏறி இறங்குனத பத்தி இல்லடா, தங்கச்சிய லவ் பண்ணுன்னு மிரட்டி இருக்கான் இவன். ஹலோ, கரண்ட் ஷாக் அடிச்சா காப்பாத்துறதுக்காக கட்டையில அடிப்போம். அத போய் அடிச்சதுன்னு சொன்னா எப்படி? காலேஜ்ல நடந்த டிராமாவே ஐ லவ் யூங்கிற வார்த்தைக்காக தான். பை மிஸ்டேக்கா தான் என் வாயில இருந்தும் ஐ லவ் யூன்னு வந்துருச்சு சார். அதுவும் இல்லாம உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? தப்பு பண்ணுவனா? சரிதானே மாமா? பாபு, இவனை நம்பவே நம்பாத. கண்ணால காதலிச்சு வாயால டபாச்சி நம்ம தலையில முளகா அரைச்சிட்டு இருக்கான் இவன். எங்க நான் உங்ககிட்ட க்ளோஸ் ஆயிடுவணுங்கிற ஜெலசில இவங்க எல்லாரும் என்ன மாட்டி விட பாக்குறாங்க. அதுக்கு உங்க அழகான தங்கச்சியை கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க சார். என்னடா நீ என்ன? உன்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் நம்ப வேண்டியதுன்னா எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு. தங்கச்சியை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ். போயிட்டு வா. நீங்க ரொம்ப நல்லவர் சார். மாமா, புகைச்சி மனுஷன் மயக்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஃபேமிலியே சுருட்டுன்னு இவ மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏற்கனவே கடுப்புல இருக்க, அனாவசியமா வெறுப்பேத்தி பின்னாடி புண்ணாக்கிக்காத. அவனுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்றேன், அவன் தங்கச்சிக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்றேன். உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல மாப்ள. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா போட்டு தள்ளுவானுங்க மாப்ள. ஓ, அப்ப தெரியாம பாத்துக்கோ. ஜிலேபி ஜிலேபி ஜிலேபி. என்ன இங்க வேடிக்கை? போங்க போங்க போங்க, அவங்க சீட்ல போய் உட்காருங்க போங்க. என்னம்மா இவ்வளவு தூரம் வந்திருக்க? கூப்பிட்டியாமா? கத்துன. அவன் எங்க? ஓ, அவனாமா? நேத்தே அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ணிட்டேனே. நீ அவனை கட் பண்ணதுல எனக்கு தேவையில்ல. அவன் என்கிட்ட வம்புக்கு வரது கட் பண்ண சொல்லு. 10 மினிட்ஸ்ல அவனே வந்து என்ன லவ் பண்ணலன்னு சொல்லணும். அப்படி சொல்லல ஒன்ன போட்டு தள்ளிடுறேன். என்ன சார், அந்த பொண்ணு இவ்வளவு காலமா திட்டிட்டு போகுது, அதுக்கு போய் சந்தோஷப்படுறீங்க? சுனாமி வருதேன்னு பயந்துட்டு இருந்தவனுக்கு சைக்ளோனோட போயிடுச்சு, சந்தோஷப்படு போ. அப்பாடா, இந்த பொண்ணு லவ் பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு. அவனையும் இதுல இருந்து கட்டி விட்டுட்டேன்னா நாம ஒரு வழியா நிம்மதியாயிடலாம். ஏங்க, கோல்டு காஃபி சாப்பிடுற நீங்க இந்த மாதிரி ஹாட் டிஷன் எடுக்கிறது தப்பு. ஹலோ, யார் நீங்க? என்ன பேசுறீங்க? டாபிக் உங்ககிட்ட பேசினாலும் டிஸ்கஷன் அவங்கள பத்தி. டாபிக் அவளை பத்தி இருக்கும்போது அவகிட்டயே சொல்லாமே. அவங்கள பார்த்து பேசினா மனசுல காதல் பொங்குதே. சரி, நாம என்ன சொல்ல வந்தா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அதான் சொல்ல வந்தேன். ஏங்க,
ஆட்டோல போறவங்க ஆடி கார்ல போகணும்னு ஆசைப்படுற தப்பா? தப்பில்ல. அதே மாதிரி ஹேண்ட்ஸமா இருக்கிற நானு ஸ்லிம்மா ட்ரிம்மா இருக்கிற இவங்கள லவ் பண்ணணும்னு ஆசைப்படுற தப்பா? இல்லையே. Just shut up. ஓகே ஓகே, எதுவா இருந்தாலும் டைரக்டா என்கிட்ட பேசுங்க. பேக்ரவுண்ட் இருக்குங்கிறதுக்காக என் பேச்சுலர் மாமா டார்ச்சர் பண்ணாதீங்க, ரகல பண்ணாதீங்க. இப்போ பேலன்ஸ் இல்லாத கிரெடிட் கார்டை எத்தனை தடவை தேய்ச்சாலும் டிக்ளைன் தான் வருமே தவிர பணம் வராது. எங்க பயந்தாங்குழி மாமா இன்னும் பயமுறுத்தாதீங்க. நான் இதோட டிராப் ஆயிடுறேன். குட் பை. அப்பா வரேன். என் உயிரை காப்பாத்திட்டு இந்த உதவியை மறக்கவே மாட்டேன். ஏன் நின்னுட்ட? அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வா. மறுபடியும் என்னடா? சொல்றேன். ஏங்க, ஹலோ, நீங்களும் கேட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க, காதலர்களையும் தொழிலாளர்களையும் கஷ்டப்படுத்தின எந்த தேசமும் உருப்பிட்டதில்ல. அழகா இருக்கிற நீங்க காதல மதிங்க, மிதிக்காதீங்க. லவ் பண்றவன் லவ் வேண்டான்னு சொல்றானா ஏன் சொல்றான்னு யோசிங்க. அமைதியா உட்காந்து யோசி. வரட்டுமா? டேய், இதுக்கு மேல அந்த பொண்ணை நீ லவ் பண்ண மாட்டல? அழகான பொண்ணை அவாய்ட் பண்ண முடியுமா மாமா? சார், நமக்கு கிடைச்ச தகவலை வச்சு என்கொயரி பண்ணதுல வீருபாயை கொலை பண்றதுக்கு முன்னாடி பட்டேல்னு ஒருத்தனைங்கிறது கடத்திட்டு போயிருக்காங்க. அப்படின்னா பட்டேல் தான் இந்த கொலை பண்ணியிருப்பானா சார்? வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவ்வளவு ப்ரூட்டலா கொலை பண்ணவன சாதாரண ரவுடிங்க சார் எப்படி கிட்னாப் பண்ண முடியும்? இவங்களுக்கெல்லாம் தலைவன் வேற எவனும் இருக்கான் சார். உள்ள இது கிடைச்சது சார். இவங்க நெக்ஸ்ட் டார்கெட் தமிழ்நாடு. இவன் அக்கௌண்ட்ல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு பணம் அனுப்பப்பட்டிருக்குன்னா குற்றவாளி நிச்சயமா தமிழ்நாட்டில் தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ தம்பி, இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் பணம் போடாதீங்க. இவங்களை பத்தி தெரியுமா உங்களுக்கு? இப்படி பரிதாபமா நம்ம கிட்ட வந்து பிச்சை எடுத்து டெய்லி 10 ரூபா இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபைனான்ஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறானுங்க. சிட்டிக்கு வெளியே பெரிய பெரிய இடங்களை வளைச்சு போட்டு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றானுங்க. அதெல்லாம் கூட சைட் பிசினஸ் தான். இதான் அவங்களுக்கு மெயின் பிசினஸ். புரிஞ்சுதுங்களா? ஏன் அவங்க கிட்ட நீ ஏதாவது ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கியா? சேச்சே, சிக்னல் நிக்கிற டைம்ல ஜெனரல் டாபிக் எல்லாரும் சொல்றதா நானும் சொன்னேன். எல்லாரும் நினைக்கிறது நீ எல்லார்கிட்டயும் சொல்லாத. ஓகே சார். உடம்பு இவ்வளவு சுடுதேடா, இந்த டைம்ல ஏன்டா பிச்சை எடுக்க வந்த? எங்க உடம்புக்கு என்ன ஆனாலும் நாங்க பிச்சை எடுத்தே ஆகணும், இல்லாட்டி கொண்டு போட்டுருவோம். யாரா அவன்? தாசு. ஜுரமா? அப்போலோக்கு போலாமா? ஜுரம், தலைவலி, இருமல் எல்லாம் உயிரோட இருக்கும் போதாண்டா. செத்து போட்டா வராது. இந்த சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் பிச்சை எடுக்கும் போது காட்ரி பணமா நீங்க செத்தாலும் பொழைச்சாலும் எனக்கு தினசரி 100 ரூபாய் வந்தாகணும். இல்லைன்னா நீங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. இதை விட கொடுமையா பிறந்த குழந்தைன்னு கூட பார்க்காம கண்ணை பிடிச்சிருவான். இவன் பிரபுதேவா மாதிரி பெரிய டான்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டானா. ஆனா அந்த பாவிங்க இவன் காலை வெட்டிட்டாங்கண்ணா. எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் அவங்க ஆளுங்க இருப்பாங்கண்ணா. நல்லா படிக்க வைக்கிற, சாப்பாடு போடுறேன்னு சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்கண்ணா. அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா யாரா இருந்தாலும் செத்து போலாம் தவிர தப்பிக்க முடியாதுண்ணா. அப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதுடா. ஏற்கனவே 2 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்க, அவங்கள கொன்னு போட்டுட்டாங்கண்ணா. என்ன பண்றேன்னு தெரியாம இப்படி அடிமையா பிச்சை எடுத்து பொழைக்கிறானா. எங்கடா இருக்காங்க அவங்க? என்னடா சொகுசா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நைட் டியூட்டியா? தின்றது 3 வேளை தின்றீங்க, கலெக்ஷன் 1 வேளை மட்டும் தான் நடத்துறீங்க. பிச்சை போடுறவனுங்க நோட்டா போடலாம்ல, சில்லறையா போட்டு தொலைறானுங்க. இதை எண்றதுக்குள்ள உயிர் போகுது. 1ஆம் தேதி வந்துட்டாலே லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டுக்கு வந்து கண்ணா புண்ணான்னு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். சீப்பா இந்த சில்லறை பொறுப்பு தேவைதானா? டேய், அம்பானி பணம்னாலும் சரி, ஆண்டி பணம்னாலும் சரி, மார்க்கெட் ரேட் ஒண்ணுதான்டா. 100 ரூபாய்
ரூபாய் நோட்டுக்கு 100 ரூபாய் தான்டா மதிப்பு. ஆனா 100 ரூபாய் சில்லறைக்கு 110 ரூபாய் மதிப்பு. சில்லறையை பத்தி உனக்கு தத்துவம் சொல்லட்டுமா? இன்னைக்கு 4 நாளைக்கு 50 பைசா, நாளானைக்கு 1 ரூபாய். இந்த கணக்கெல்லாம் மாசத்துக்கு எவ்வளவு வரும்னு சொல்லு பாப்போம்.